ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பசிக்குதுமா. சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, வா சாப்பிடலாம். வாங்க மேடம், வந்து நில்லுங்க. என்ன அரவிந்த், என்ன ஆச்சு? இவன் எப்படி நிற்கிறா? சக்தி, தப்பு பண்ணவங்க எப்பவுமே இப்படி தான் நிற்பாங்க. என்ன சொல்கிற அரவிந்த்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ புரிய வைக்கிறேன். அம்மா, மேடம் காலையில் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. ஓ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. சரி, எந்த ஃப்ரெண்டு பார்க்க? டீனு பார்க்க போறேன்தான்ப்பா சொல்லிட்டு போனா. டீனு எங்கே மீட் பண்ணா? பீச்லையா? என்னப்பா சொல்ற? டீனு வீட்டுக்கு தானே போறேன்னா, எனக்கு தெரியாம 2 பேர் பீச்சுக்கு கிளம்பி போனாலுங்களா? அம்மா, ஏமா இன்னும் எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க? மேடம் பீச்சுக்கு போனது உண்மை, ஃப்ரெண்டு கூட போனது உண்மை. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேளுங்க. அச்சு, அண்ணா என்ன சொல்றான்? எங்க போன? யார் கூட போன? என்னப்பா இவ்வளவு அமைதியா நிக்கிறா? ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா ஆச்சு? அரவிந்த், என்ன ஆச்சு? இவ யார் கூட போனா? அது ஒன்றும் இல்லை சக்தி. மேடம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட போனாங்க பீச்சுக்கு. சேச்சே, பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவங்களோட லவ்வர் கூட போனாங்க பீச்சுக்கு. என்னப்பா சொல்ற? அம்மா, நான் சொல்றது எல்லாம் உண்மைதான். அப்போ இப்படிதான் ஒரு முறை என்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிருக்கல? என்னாச்சு? அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? அண்ணா சாரிண்ணா. அம்மா சாரிமா. அம்மா, அடிக்காதீங்கம்மா, பொறுமையா இருங்க. 2 பேரும் கொஞ்சம் விடுறீங்களா என்ன? இன்னைக்கு அவளை. அம்மா வேண்டாமா, அம்மா சாரி. அம்மா வாங்கம்மா, வேணாமா. 2 பேரும் என்ன கொஞ்சம் விடுறீங்களா? இன்னைக்கு அவளை கொன்னு போடுறதே சரி. அச்சு, உள்ள போ. அண்ணா. ஏய், அவன் தான் உள்ள போ சொல்றான்ல, போ. பாருப்பா சக்தி, எப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கா. அம்மா, வருத்தப்படாதீங்கம்மா. வருத்தப்படாம எப்படி பார்க்க முடியும்? ஒரே பொண்ணுன்னு எவ்வளவு செல்லமா வளர்த்தேன். உங்க அப்பா அவ மேல உயிரே வச்சிருக்காரே, இப்படி பண்ணிட்டாலேப்பா. அம்மா, தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு மனசே சரியில்லைப்பா, ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, அவன் தான் சொல்றான்லம்மா, போங்க உங்க ரூமுக்கு போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க. சக்தி. அம்மா போங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுங்கம்மா ப்ளீஸ். அச்சு கூட சுத்துற அந்த பையன் யாரா? உண்மையை சொல்லலாமா வேணாவா? இப்போதைக்கு வேணான்னு நினைக்கிறேன். இவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். அரவிந்த், உன்னதான் கேக்குறேன். சக்தி, அச்சு கூட நீ பார்த்தேன்னு சொன்னியே, அந்த பையன் யாருன்னு கேட்டேன். தெரியல சக்தி. எவ்வளவு தைரியம் பாத்தியாடா இவளுக்கு. நம்மளாம் இவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். சின்ன குழந்தை நினைச்சுமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காளே இவ. இத்தனை நாள் அம்மாவை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காள இவ. பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாடா அரவிந்த் நம்மளுக்கு எல்லாம். சக்தி, கொஞ்சம் பொறுமையாயிரு, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. என்னடா அவ பண்ணது என்ன நல்லதா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, நீ கூலா பேசிட்டு இருக்க? எனக்கும் கோபம் இருக்கு சக்தி, அதுக்குன்னு வாயில வந்த வார்த்தையெல்லாம் விட்டுடலாமா? இந்த விஷயம் அப்பாக்கு தெரியாம பாத்துக்கணும் சக்தி, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. அப்பாக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப உடஞ்சு போயிடுவாரு. ச்சே, நான் இவ்வளவு ரொம்ப நம்பிட்டேன்டா, அதான் எனக்கும் மனசு வலிக்குது. ப்ளீஸ் பொறுமையாரு. அம்மா சொன்ன மாதிரி இவளுக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சக்தி, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? அச்சு மனசுல வேற ஒரு பையன் இருக்கான். அவனை மறந்துட்டு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சா இன்னொருத்தன் கூட வாழ்ந்துருவான்னு நீ நினைக்கிறியா? ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா என்னடா பண்ணுவ? அதுக்காக அவ சுத்துற கண்ட பொறுக்கி கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? டேய், அவசரப்பட்டு அவனை தப்பா பேசிடாத. அவன் யாரு என்னன்னு விசாரிக்கலாம், வெயிட் பண்ணு. நீ வேணா பாரு, கண்டிப்பா அவன் நல்லவனா இருக்கவே மாட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியும்? காதலிக்கிறாளாம், காதல். ஏன் சக்தி, நீயும் நானும் லவ் பண்ணலையா? அது என்ன, ஆம்பளை பசங்க லவ் பண்ணா மட்டும் ஓகே, பொம்பளை பசங்க லவ் பண்ணா தப்பா? அரவிந்த், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீயும் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம்ல, அந்த மாதிரி தானே அவளும். இப்ப நம்ம 2 பேரும் லவ் பண்றது தப்புன்னு அம்மா சொன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமா இருப்பியா என்ன? அதே மாதிரி தான்டா அவளும், நம்ம தங்கச்சிடா. நீ ஏன்டா இப்படிலாம் பேசுற? சாரி அரவிந்த், கோவத்துல ரொம்ப வார்த்தையை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணோம் சக்தி. நம்ம அவசரப்பட்டு எது பண்ணாலும் அச்சுவோட லைஃபே போயிடும். ஃபர்ஸ்ட் பையன் எப்படின்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பேசிப்போம். அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நம்ம தான் பேசணும் சக்தி. அச்சு ரொம்ப ஸ்மார்ட், கண்டிப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அந்த பையனும் நல்ல பையனா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ்டா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நான் சொல்றது எல்லாமே உனக்கு புரியும். நம்ம தங்கச்சியோட லைஃப்டா, நினைச்சு பாரு.
சரிடா, அச்சு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் அம்மாவை போய் பார்க்கலாம் வா. ஆமா சக்தி, முதல்ல இந்த விஷயத்த அம்மாக்கு பேசி புரிய வைக்கணும். வா போலாம். என்ன பண்றாரு இவரு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னங்க என்னம்மா? என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? இல்ல மகா, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏங்க ஏதோ யோசிச்ச மாதிரி இருக்கீங்க? ஃபேஸும் ரொம்ப டல்லா இருக்கு. என்னங்க பிரச்சனை? இல்ல மகா, இன்விடேஷன் அடிக்க கொடுக்கலான்னு போயிருந்தோம். அப்போ சின்ன பிரச்சனையாயிருச்சு. பிரச்சனையா? என்னங்க? இல்லம்மா, அவினாஷ்க்கு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கலான்னு போயிருந்தோம். அவங்க இன்விடேஷன் செலக்ட் பண்றது கார்த்திக் வீட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. அவந்திகாவும் ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா ஆனா என்னங்க? அவந்திகா இன்விடேஷன் மாதிரி கீர்த்தனாக்கும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி நீலாம்பரி சொல்லிட்டாமா. ஏங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இன்விடேஷன் அடிச்சா என்னவா? இதுல கூட வாங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. கடவுளே. ஆமாமா, அவங்க பொண்ணுக்கு இன்விடேஷன் கூட கிராண்டா இருக்கணுமா. அதனால இந்த மாடல் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, அதுக்கு ஏன் டல்லா உட்காந்துருக்கீங்க? இல்ல, இப்பவே இவ்ளோ ரூல்ஸ் போடுறாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கீர்த்தனா பொண்ணு வந்தா என்ன ஆகும்? நம்ம அவினாஷோட நிம்மதியே போயிடும் போல. என்னங்க சொல்றீங்க? ஆமா மகா, எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு எதுவுமே தப்பா போல. ஆனா இப்போ என் புள்ளையோட வாழ்க்கையே தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. உண்மையாதாம்மா சொல்றேன். எனக்கும் இந்த கல்யாணம் கிட்ட நெருங்க நெருங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. கீர்த்தனாவோட ஆசைக்காக மட்டுமே அவினாஷோட வாழ்க்கையை போட்டு புதைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்ததுங்க. கீர்த்தனா நீலாம்பரி அண்ணி மாதிரி நடந்துக்க மாட்டான்னு. கீர்த்தனாவை மனம் மாத்திடலான்னு தோணுச்சு. ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா எனக்கும் பயமா தாங்க இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? எனக்கே ஒன்னும் புரியலம்மா. ஒருவேளை கீர்த்தனா மாறலாம்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து. ஏன்னா நீலாம்பரி மாதிரி அடம் பிடிக்கிறதெல்லாம் கீர்த்தனா கிட்ட நான் பார்த்தது இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட். கொஞ்சம் மாறி இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து. நீ ஒன்னும் கவலைப்படாத மகா, நீலாம்பரி அளவுக்கெல்லாம் கீர்த்தனா இருக்க மாட்டா. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதோ சொல்றீங்க. சரி. இல்லம்மா மகா, உண்மையாதான் சொல்றேன். கீர்த்தனாவை மாத்த முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவங்க வீட்டுல சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையே. எல்லாருமே ஒன்னா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கணும்னு யாரும் நினைச்சது இல்லைல்ல. அதை வச்சுதான் சொல்றேன். நீ ஒன்னும் பயப்படாத. கண்டிப்பா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நம்ம இதெல்லாம் ஸ்டார்டிங்ல யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்ப யோசிக்கிறது ரொம்ப தப்பு மகா. நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நிலைமை இதே மாதிரி இருந்தா, இல்ல அவந்திகாவும் நம்ம பொண்ணு மாதிரி தான். இப்ப அவந்திகாக்கு இப்படி நடந்தா, அதனால்தாம்மா சொல்றேன். விடு, நடந்தது நடந்துருச்சு. இனிமே நடக்க போறதையாச்சும் நம்ம மாத்த ட்ரை பண்ணலாம். சரிங்க. அப்புறம் மகா, இத பத்தி வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லிக்காத. சரிங்க, நான் எதுக்கு சொல்ல போறேன். சரிம்மா மகா, எனக்கு காஃபி மட்டும் போட்டு வா. சரிங்க.